வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக நம்ம பரோட்டா பண்ணலாங்க. பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு, கொஞ்சமாக பால் சேர்த்து, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கெட்டியாக பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா அமுக்கி விட்டுடுங்க. இப்போ 1 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறட்டும். 1 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மாவு தொட வேண்டாம், இந்த எண்ணெயை தொட்டு தொட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டி விட்டுட்டு, மெலிசாக திரட்டி விட்டுட்டு, கத்தி வச்சு இப்படி கீறி விட்டுடுங்க. கேப்பு குட்டி குட்டியாக வர மாதிரி நல்லா கீறி விட்டு இதை அப்படியே ரோல் பண்ணி ரொம்ப திரட்டாமல் லைட்டாக திரட்டி விட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் பரோட்டா. அப்படி நல்லா போட்டு எடுங்க. இதே போல் எல்லா மாவையும் நல்லா உருட்டி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். மாவு சேர்க்காமல் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்து நம்ம இப்போ திரட்டி எடுக்கணும். இப்போ சூட்டோட பரோட்டாவை அடுக்கி நல்லா இப்படி தட்டுனிங்கன்னா நல்லா பொலன்னு வரும். இப்போ நம்ம சால்னா, கறி குழம்பு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.